நல்லா குண்டு குண்டாக சாஃப்டான வெள்ளை வெள்ளேல்னு இட்லி நம்ம ரேஷன் அரிசியிலேயே பண்ணலாம். நான் முழுக்க இதில் ரேஷன் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். அடிஷ்னலாக கடை அரிசி எதுவுமே நான் சேர்க்கலை. எல்லாமே ரேஷன் அரிசி தான். இதோடைய அளவுகள்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது பிகினர்ஸ், நான் சமையல் கட் பக்கமே போகல, இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சமையல் கட் பக்கமே போகிறேன் அப்படிங்கிறவங்க கூட நல்லா மாஸ்டர் லெவலில் சூப்பராக இந்த இட்லி பண்ணலாம். 4:1 ரேஷியோ. சில பேர் 8:1, அப்புறம் 16:1 கூட நான் பண்ணியிருக்கேன். 8:1லேயும் நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த பிகினர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா 4:1 நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் கான்ஸ்டன்ட் அளவே. அது 4:1. 3 அழாக்கு புழுங்கல் அரிசியும் 1 அழாக்கு பச்சரிசியும் சேர்த்துருக்கேன். ஏன் பச்சரிசி சேர்த்தேன்னா, அந்த இட்லி நல்லா வெள்ளையாக வரத்துக்காக நான் அந்த பச்சரிசி 1 அழாக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் எந்த அளவில் நான் அளந்தனோ அந்த அழாக்கை வச்சு தான் உளுந்தையும் நான் அளந்திருக்கேன். உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சாலுமே போதும். அரிசி 4 மணி நேரம் ஊறணும். ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இன்னும் எனக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வேணும் அப்படின்றவங்க நான் ஜவ்வரிசி சேர்க்க போகிறனால அது உங்கள் இஷ்டம்தான் அது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிகினர்ஸ் கூட நல்லா மாஸ்டர் லெவலுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக பண்ணுவீங்க. பாருங்கள் என்ன அளவுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. அதிலே நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். சூப்பரான சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி நல்லா குண்டு குண்டாக நான் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சாம்பார் சட்னி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம்.